வணக்கம், நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே கூலி படத்துடைய அப்டேட் ஆரம்பிக்கிறோம். மலேசியாவில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுத்து வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அது பயங்கரமான தலைவர் ஃபேனாக அந்த ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தார் ட்விட்டரில். சூப்பராக இருந்தது. தலைவரை முடிச்சிடலாமா தலைவரை அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அவர் கூலி படத்துடைய அந்த டைலாக் வந்து உள்ளே போய் இன்க்ளூட் பண்ணி பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தார். மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து மலேசியாலேயே ரிலீஸ் ஆகுது. பயங்கரமாக ஒரு ஃபேன் பாய் சம்பவம் நடக்க போது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நிறைய பிளான் வந்து பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குது. கேரளாவிலேயும் இது வரைக்கும் வந்து வாங்கப்பட்ட அமௌண்ட்லேயே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமௌண்ட் இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. பல பேர் 20 கோடின்றாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 12 கோடி 15 கோடி அப்படின்னு இன்னமும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட் சைடு என்ன ப்ராப்ளம்னா, ஏற்கனவே லியோ திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா போட்ட காசு எடுத்துட்டாங்க. எல்சியூ ஹைப் அது இதுன்னு இருக்கும்போது போட்ட காசு எடுத்துட்டாங்க. ஆனால் கோட் திரைப்படம் வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு எடுக்கப்பட்டுச்சு. லியோ படம் ஓடிச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் பெரிய அமௌண்ட்டுக்கு எடுக்கப்பட்டு கோட் திரைப்படம் வந்து அந்தளவுக்கு வந்து கேரளா மக்களால் வந்து ரசிக்கப்படலை. அதனால் படம் வந்து போட்ட காசு எடுக்கலை. அப்படிங்கிறனால இன்னும் கூட ரொம்ப டிமாண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே மற்ற எல்லா இடங்களையுமே பயங்கரமாக வந்து வைப் இருக்குது அப்படிங்கிறனால, பிஸ்னஸ் பயங்கரமாக ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறனால இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பெரிய அமௌண்ட்டுக்கு தான் படம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு அப்டேட்டில் நம்ம என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது டீட்டெயிலாக தெரியும் போது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் மோனிகா பாட்டு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆன பிறகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரங்கம் மதிரட்டுமே அப்படிங்கிற பாட்டு, அதே மாதிரி கூலி படத்துடைய டைட்டில் சாங் இருக்குல்ல, அந்த டைட்டில் மியூசிக் முதல்ல வந்து தலைவர் 171 அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணப்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த பயங்கரமாக ஆர்வத்தோட பார்த்துருக்கோம். அதான் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் பெரிய வந்து கிளப் ஹவுஸ் ஆகும். அது பயங்கரமான கிளப் ஹவுஸு 13,000 ஸ்கொயர் ஃபீட்டாக சம்திங் என்னமோ சொன்னாங்க. பெரிய கிளப் ஹவுஸ் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. வைப்பு செம்மையாக இருக்குமா. ஏன்னா எல்இடி ஸ்க்ரீன்லாம் வந்து போட்டு அந்த ஒட்டுமொத்த அரங்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா இடங்களையுமே வீடியோ ஓடுற மாதிரி இருக்கும். பயங்கரமான வைப் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. இன்னும் 2 டேஸில் வந்து இந்த பாட்டு நமக்கு வரப்போகுது. ஆல்ரெடி சின்னதாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்மளை பயங்கரமாக வைப் பண்ணி விட்டாங்க. அதுவும் அதே மாதிரி நம்மளுடைய அனிருத் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ 22ஆம் தேதி 9:30 மணிக்கு வந்து அது மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ண போகிறாங்க. அதை வந்து நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். சரி, இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இந்த ரசிகர்களுக்குள்ளே வந்து மிகப்பெரிய சண்டைகள் ஓடிட்டுருக்கும், நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பேசி முடிச்சிடலான்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, தலைவர்களுடைய ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. தலையில் வந்து விக் இல்லாத ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிண்டல் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபேன் பாயாக இருக்க ஒரு பையன் ஒருத்தர் வந்து போட்டிருந்தான். அதுக்கு வந்து கோட்ஸ் போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து ரிப்ளை போட்டு நிறைய பேர் போடுவாங்களா, அதில் வந்து 99.9% பேர் அந்த விஷயத்தை ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷன் தன்னுடைய உடலை வெளியே காட்டிக்கிறதுக்கோ, உருவத்தை வெளியே காட்டிக்கிறதுக்கோ, அதே மாதிரி தன்னுடைய லுக்கை வெளியே காட்டிக்கிறதுக்கோ எந்த இடத்துலையுமே சலனப்படலை. அதுக்கு வந்து மிகப்பெரிய என்ன சொல்லணும்னா தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லாமல் அதை செய்யவே முடியாது. இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நல்ல முடியெலாம் இருந்துச்சு. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாமே, நல்ல முடியெலாம் இருந்துச்சு. அப்புறம் முடி கொட்டினோடனே இந்த மாதிரி தலையாயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்துச்சு. என்னடா நம்ம வந்து ஃபேஸை காட்டி வீடியோ போட முடியாது, வீடியோ போடணும் ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா, ஃபேஸை காட்டி வீடியோ போட நிறைய பேர் நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 300 வீடியோ வந்து வெறும் ஆடியோ மட்டும் போட்டேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டாங்க, இது மாதிரி வந்து எதுவும் வாய்ஸ் ஓவர் மட்டும் போட்டுருக்கீங்க, ஏன் ஃபேஸை காட்டுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க, ஃபேஸ் காட்டின இன்னும் வியூ வரும்ல, வெறும் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் ஏன் போடுறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஒவ்வொரு வாட்டி வீடியோ பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அதே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்மளை பார்த்தீங்கன்னா வந்து மண்டையில் முடி இல்லாமல் சொட்டையாக இருக்கிறேன், மொட்டையாக இருக்கேன் அப்படி இப்படின்னு நானே சொல்லிப்பேனே. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுலேயும் கமெண்ட்டில் பல பேர் வந்து ரிப்ளை பண்ணாங்க. என்னென்னா, ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் வந்து உங்களே வந்து தாழ்த்தி பேசிகிட்டே இருக்கீங்க, ஏன் வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க, இருக்கிற லுக்கு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தலைவரோட வீடியோ ஒன்று போட்டேன். தலைவர் சம்மந்தப்பட்ட வீடியோ போடும்போது அப்போது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசும்போது, அப்போ வந்து 1995 இன்டர்வியூவில் வந்து தலைவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷினுக்கான ஒரு பதில் சொன்னார். ஏன் வந்து நீங்கள் படத்தில் வந்து பயங்கர லுக்காக மேக்கப்லாம் போட்டு சூப்பராக இருக்கிறீங்க, நிஜ லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து விக் இல்லாமல், அதாவது என்ன மேக்கப் இல்லாமல் பரட்டை தலையோட, அப்போலாம் பரட்டை தலை, ஏன் பரட்டை தலையோட வரீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அது வந்து எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து மனசை பாதிச்சுது. என்னென்னா, நீங்கள் வந்து என்னை விரும்புகிறது என்னுடைய உருவத்தை வச்சோ என்னோடய உடல் அழகை வச்சு கிடையாது, என்னுடைய மனசு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம வந்து நம்மளுடைய வெளித்தோற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து இருக்கிறத அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எந்த வித சலனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நம்மளுடைய மனசை வந்து உண்மையாக வச்சுப்போம், நம்ம யார்கிட்ட பழகிறோமோ அது உண்மையாக பழகணும் அப்படிங்கிற மனநிலையில் எல்லாத்தையும் பழகினேன்.
இது என்னைக்கு நான் முடிவு பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு எத்தனையோ பேர் என்னோட லைஃப்பில் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். யாருமே என் தலையில் முடி இல்லை, உனக்கு வந்து மண்டையில் சொட்டையாக இருக்குன்னு ஒரு நாள் கூட என்கிட்ட பேசினது கிடையாது. இந்த யூடியூப்பில் கமெண்ட்டில் பேசுவாங்க அவங்களுக்கு தவிர, அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம யாரோ ஒரு நடிகர்களை பற்றி வந்து நம்ம கமெண்ட் பேசுகிறோம், இல்லை வந்து விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா உடனே வந்து இவனை எதை வச்சு வந்து டார்கெட் பண்ணணும், இவனை எடுத்தோடனே பார்த்தோன்னே உருவம் தான் தெரியுது, மண்டையில் முடியல அப்படிங்கிறதான் தெரியுது அப்படின்னா அதை வந்து கிண்டல் பொருளாக பண்ணுவாங்க. என் மண்டையில் முடியலைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என் மண்டை சொட்டையாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது எந்த வித மாற்றுக்கத்துமே கிடையாது. இதை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கிட்டேன். நான் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலினாலும் இப்போ நான் வந்து திடீர்னு முடி மொழிக்கணும்னு சொல்லி வந்து போட்டாலும் வரப்போகிறதில்ல. விக் வைக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. தலைவர் வந்து விக் இல்லாமல் வெளியே வராது அப்படின்னு சொன்னோடனே அந்த தாட் ப்ராசஸில் அவர் இருக்கார் அப்படின்னோடனே அவரோட ஃபேன் அப்படிங்கிறனால எனக்கு அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பொண்ணு பார்க்கணும் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது என்கிட்ட சொன்னாங்க, விக் வச்சுக்க அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு விக்கு வை அப்போ தான் வந்து நீ நல்லா இருப்ப, விக்கு வை அப்போ தான் உனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, சரி ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து சொந்தக்காரங்கிட்ட ஒரே ஒரு கல்யாண மேடையில் மட்டும் தான் நிற்க போகிறோம், அதுக்காக வந்து விக்கு வச்சுக்கன்னு சொன்னால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க அவங்களுக்காக ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணுறான். ஆனால் அதையே வந்து கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த லுக்கையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து வீடியோ அப்படின்னு பேசுனா நம்ம இந்த லுக்லேயே தான் பேசணும், இதில் என்ன மாடிஃபிகேஷன் ஃபேஸில் பண்ணுமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டேன். இதை கொடுத்தது தலைவர் தான். இது நாள் வரைக்குமே என்னோடய லைஃப்பில் நான் வீடியோவில் வந்து என்னோடய முகத்தை காட்டுறதுக்கு வந்து நான் சலனப்பட்டதே கிடையாது. பல பேர் வந்து என்னோட நல்லா இருக்கிறவங்க இருப்பாங்க, என்னோட கலராக இருக்கவங்க இருப்பாங்க, மண்டையில் நிறைய முடி இருக்கவங்க இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருமே வந்து ஃபேஸை காட்டி பேசுகிற அளவுக்கு தைரியமாக இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. அப்படியே வந்து பேசினா கூட அத்தனை பேருமே 50,000 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்மளுடைய என்ன சொல்கிறதுன்னா நம்மளுடைய கண்டென்ட்டாக வெளியே வரும் அப்படின்னு நம்புகிறேன். அதை வந்து அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்த, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்த என்னுடைய தலைவரை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே பெருமையான ஒரு மனிதராக பார்க்குறேன். இந்த மாதிரி ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வந்து உருவகேலி பண்ணி நீங்கள் அழிச்சிட முடியும்னு நினச்சிங்கன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. 50 வருஷமாக அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம்லாம் சொல்லி வந்து எல்லாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ரஜினிகாந்த் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் கூட, அவருடைய உருவத்தை கிண்டல் பண்ணாங்க, அவரோட லைஃப் ஸ்டைலை வந்து கிண்டல் பண்ணாங்க, எத்தனையோ விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இது வரைக்கும் நிற்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலைவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா 2011-13 உடம்பு சரியில்லாமல் அவர் மீண்டு வந்த அந்த விஷயத்தையும் மறக்கடிச்சு, 2011 மீண்டு வந்த விஷயத்தையும் மறக்கடிச்சு இப்பயும் அவர் ஆக்டிவாக இருக்க பர்சனாக காட்டிகிட்ருக்காரு. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு மனுஷன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடல் நலத்தையும் தாண்டி அவரை வந்து இப்போ இருக்க சக நடிகர் மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ எந்த அளவிற்கு தன்னுடைய உடல்நிலையை மறக்கடிச்சு அவர் உழைச்சிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நம்மளாம் ஒரு காய்ச்சல் அடைஞ்சிட்டோம், லைட்டாக உடம்பு வந்து பார்த்திங்கன்னா டல்லாகுது அப்படின்னாலே நம்மளுடைய உருவத்தை காட்டுறதுக்கு நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எவ்வளோ யோசிப்போம், எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவோம். இவர் அது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு நிற்கிறார்ல, அந்த ஒரு தைரியத்துக்காகவே அவர் மிகப்பெரிய வந்து பாராட்டணும். சல்மான் கான் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நான் எப்பயுமே பாராட்டுவேன். சல்மான் கான் வந்து நீங்கள் வந்து பாலிவுட்டோட ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லும்போது, நார்த் இந்தியாவோட ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் இன்னும் ரொம்ப தூரம் அதுக்காக போக வேண்டியது இருக்குது. ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன் வந்து ஹீரோ ஆஃப் ஸ்க்ரீன்லேருந்து வெளியவே அவர் வந்து மிகப்பெரிய ஹீரோ. ஏன்னா ஒரு மனிதனை ஸ்க்ரீன்லேயும் ஏற்றுக்கிட்டு நிஜ லைஃப்லேயும் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இங்கே பல நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் வந்து சாமானியனாக இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு கேரக்டர் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன் அப்படி கிடையாது. ஸ்க்ரீனில் வந்து அவர் வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் கேரக்டராக பார்க்குறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு கண்டக்டர், ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறது ஆன ஒரு கதையை வந்து அவரை பார்க்குறோம். அவர் வந்து ஒரு சரித்திரமாக நம்ம பார்க்குறோம். இதுதான் மிகப்பெரிய விஷயம். 50 வருஷம் ஒரு மனுஷன் இத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை இன்னும் தீர்க்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப தற்குறித்தனமாக பேசிகிட்டு இருக்கிற இந்த ரசிகர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற உங்களுடைய நடிகர் இருக்கார்ல, உங்களுடைய தலைவர், அவருக்கும் இதே வயது வரும். ஆனால் இதுக்கு மேலே இந்திய சினிமா வரலாற்றில், உலக சினிமா வரலாற்றில் 75 வயசில் மார்க்கெட் இருக்கிற ஹீரோவாக நடிக்கிற ஒரு நடிகர் உலகத்தில் இனிமேல் பிறக்க போகிறதில்ல. குறிப்பாக தமிழ் சினிமாவில் இன்னும் வந்து நீங்கள் 40-50 வருஷங்களுக்கு 75 வயசில் ஹீரோவாக நடிக்கிற ஒரு ஹீரோ உருவாக போகிறதே இல்லை. கமல் சார் மாதிரி ஒரு மகத்தான கலைஞன் உருவாக போகிறதில்ல, ரஜினி சார் மாதிரி ஒரு மகத்தான ஒரு என்டர்டெய்னர் உருவாக போகிறதில்ல. ஸோ அவங்க வாழ்ந்த காலத்தில், அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் அவங்க நடிக்கிற படங்களை நம்ம வந்து சக காலத்தில் என்ஜாய் பண்ணுற அந்த விதத்தில் தான் நம்ம மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நம்முடைய தாத்தா, நம்முடைய அப்பா, நம்மளுடைய நம்மளுடைய மகன்கள் வரைக்கும், பேரன்கள் வரைக்கும் கூட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவங்க உழைச்சி போட்டிருக்காங்க ரஜினி சாரும் கமல் சாரும். அவங்கள எந்த விதத்துலையுமே
கேலி பண்ணுற இடமா பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பெரிய அளவிற்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவ்வளோ பெரிய விஷயம். நம்மளுடைய அப்பாவுடைய வயது தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு இவங்க அரசியலுக்கெல்லாம் வர போகிறாங்களா, இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து அள்ளி வாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கூலி படத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாஷா படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ நானும் போய் பாஷா படத்தை தேட்டரில் பார்க்க வந்து ஆர்வமாக இருக்கேன். நாளைக்கு போய் நானும் தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன வந்து கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசும். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.